ஆட்டம் போட்ட கூட்டம் இங்கு ஆட்டங்காண போகுது. கேள்வி கேட்டு வேள்வி செய்ய வேளை வந்தது. இருந்த ஏரியால தான் நான் நின்று இருந்தேன். பட் இருந்தாலுமே பாலோட டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி நான் பால் எங்க வரும்னு கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் அது என்னது ப்ரெடிக்ட் பண்ணி அந்த பொசிஷன்ல நின்னேன். நான் ப்ரெடிக்ட் பண்ணி எப்பெல்லாம் போய் நின்னனோ அப்பெல்லாம் அந்த இடத்துல என்னால பால் பிடிக்க முடிஞ்சது. நான் பாலும் பிடிச்சேன். அண்ட் ஐ ஹேவ் 74 பாயிண்ட்ஸ். 215 பாயிண்ட் நீங்க எடுத்தீங்க இல்லையா? 215 பாயிண்ட் நீங்க தனியா எடுத்தீங்களா? என்னோட ப்ரொஜெக்ஷன்ல நான் என்ன கால்குலேட் பண்ணனோ அந்த இடத்துல வந்த எல்லா பாலையும் நான் பிடிச்சிருக்கேன். அப்படி நான் கால்குலேட்டிவா கரெக்டா 100% ஒர்க் பண்ணனால என்னோட டீம்ல அதிகபட்ச 20 பாயிண்ட்ஸ் பால நான் தான் பிடிச்சிருக்கேன். நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பிரதர். அந்த நீங்க நின்னு பிடிக்கிறதுக்கு அவங்க 2 கேர்ள்ஸ் விட்டதுனால தான் நீங்க நின்னு பிடிச்சீங்க. அவங்க விட்டனாலலாம் இல்ல. நீங்க அந்த பொசிஷன் அவங்க நின்னுட்டாங்கன்னு சொல்லலாம். இததான் சொல்றேன். இததான் விட்டாங்க, விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. அவங்க விடவும் இல்ல, விட்டு கொடுக்கவும் இல்ல. எல்லாரும் வேலையை நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜிக்கு அதான் சொன்னேன். உங்க ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்க வந்து நின்னு பிடிச்சதுனால தான் இப்ப வேலிடேட் பண்றீங்க. இதே ரம்யா வந்து பிடிச்சிருந்தாங்கன்னா அவங்க தான் வேலிடேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நீங்க 3 பால விட்டுருக்கீங்க. இன்னைக்கு சிங்கிள் விளையாடும்போது நான் 1 பால விட்டுருக்கேன். ஓகேங்களா? அதை எப்படி வேலிடேட் பண்ணி நீங்க ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அது வேலிடா ஒன்னு சொல்லுங்க. நான் விட்டு கொடுத்துட்டு போறேன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம். சாம் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. அவன் ஆஜித் வந்து சத்தம் போடுறதுக்கு காரணம் வந்து இவங்க பேசுனதுனால. கான்வர்சேஷனை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணது பாலா, நாட் சனம். இப்போ நீங்க அவர் வந்து உங்களை கேப்டன் ஆகணுங்கிறதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ண தேவையில்லை. இங்க நியாயம் பேசுங்க. நான் இன்வால்வ்டா இருந்திருக்கேன். நான் என் பால் 2 பால பிடிச்சிருக்கேன். 1 பால மிஸ் பண்ணிருக்கேன். சரி என்ன இப்ப? 1 பால் தான் மிஸ் பண்ணீங்களா? 3 பால் மிஸ் பண்ணிருக்கேன். எத்தனை பால் மிஸ் பண்ணிருக்கேன் சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க. ஏன் ஆஃப் டேவை வச்சு கார்னர் பண்றீங்க? கார்னர் பண்ணலன்றீங்க. இப்ப கார்னர் தானே பண்றீங்க. இதுக்கு பேர் தாங்க கார்னர். கார்னர் எடுத்துங்க. நீங்க எடுத்துங்க. நீங்க தான் நினைச்சுங்க. எடுத்துங்க. நான் வேலை செய்யல. நீங்க மட்டும் தான் பண்ணீங்க. கார்னர் பிரதர் அது தெரியும். கார்னர் இல்லங்க. பல் பேசினா பல் சொல்லுங்க. பேசுங்கன்னா கேபி வர ரம்யா வர. நீங்க சொன்ன பாயிண்ட் நீங்க மட்டும் தான் நான் பால் எடுத்துட்டனால தான் நீங்க விளையாண்டீங்க அப்படினா அப்ப நாளைக்கு என்ன கொண்டு வருவீங்க இதுல நீங்க? கேப்டன்ஷிப் நீங்க வரும்போது உங்க தன்னம்பிக்கையோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க. அதே தன்னம்பிக்கையோட இருந்தா அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நீங்க ஒத்துக்கிட்டீங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க வெளியில போயிடுவீங்க. அங்க நேர்மையா விளையாண்ட ஒருத்தர் கால் பண்ணீங்க உங்க கண்ணு முன்னாடி. அங்க நேர்மையா விளையாண்ட ஒருத்தர் கால் பண்ணீங்க உங்க கண்ணு முன்னாடி. நாளைக்கு கேம் பத்தி பேசும்போது கேபி எவ்வளவு பிடிச்சாங்கன்னு கேட்க கூடாது. நான் சொல்ற திருப்பி இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நீங்க தான் சொன்னீங்க. நான் டீடைலா லாஜிக்கா பேசிட்டு இருக்கும்போது நீங்க ப்ரோவோக் பண்ற மாதிரி பேசுறீங்க. அவங்கட்ட பேச நீங்க அப்படி கேட்க கூடாது. அப்படி எல்லாம் நக்கலா என்கிட்ட பேசாதீங்க. ரியோ நீங்க நக்கலா பேசுனீங்கன்னா உங்களுக்கு மேல நான் பேசுறியா? நான் ரொம்ப நார்மலா தான். நீங்க நான் அப்ப இருந்து பாத்துட்டு நான் பொறுமையா நான் லாஜிக்கலா எடுத்து பேசிட்டு இருக்கேன். நீங்க அப்படி எல்லாம் கேபிட்ட கேட்க கூடாது. அப்படின்னா நான் அதை விட பேசுவேன். நீங்க நான் ரொம்ப லாஜிக்கலா உங்க பிரதர் நான் தெளிவாவே கேக்குறேன். உங்க கேம் பத்தி தான் பிரதர் பேசிட்டு இருக்கோம். உங்க கேம் பத்தி பேசும்போது வீட்ல எல்லாரும் பேரு பாயிண்டா நான் ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஃபேரா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன். கேபி இதே செகண்ட் பொசிஷனுக்கு வரும்போது நீங்க எப்படி இதே மாதிரி நான் இண்டிவிஜுவல் பொசிஷனுக்கு வரும்போது நான் நேத்து நான் என் பங்களிப்பை கொடுத்தேன். கேபி சொல்லும்போது எத்தனை பால் பிடிச்சேன் கேபி வந்து கேட்டீங்கன்னா என்ன பண்ண சொல்லுவீங்க? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல நான் நேத்து நிறைய பால் நான் பிடிச்சேன்னு. நிறைய பால் குடிக்கிறதுக்கான ஸ்பேஸ்ல உங்க டீம்ல நீங்க பிரிச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அங்க கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க நின்னாங்க. அதேதான் சோமு நிறைய பிடிச்சான். அதேதான் நீங்களும் பிடிச்சீங்க. இப்ப சோமு எப்படி நாங்க வந்து சொல்றோம் மச்சான் நீ ஏன் ஃபர்ஸ்ட்டுக்கு வேணான்னு நான் ஒரு விஷயம் நான் விட்டு கொடுக்குறேன்னா பாயிண்ட் தப்பு பண்ணா வேணும்னா வந்து பண்ணா புரியல. அதை ஒரு இடத்துக்கு வேலிடேட் பண்றோம். இந்த இடத்துல இந்த வீட்டுல தரக்குறைவாவோ வார்த்தைகளை நான் பயன்படுத்தினதில்லை. ஆனா இதே இந்த வீட்டுல பாலாஜி எத்தனை விதமான வார்த்தைகளை இந்த வீட்டுல பயன்படுத்தி இருக்கும் போது அது அவங்க கண்ணுக்கு சரிப்பட்டு இருக்கு. பிகாஸ் யூ லைக் ஹிம். உங்களை கேப்டன் இருக்காரு. இதுதான் நான் சொன்னேன். நீங்க ஒன் சைடா இந்த வீட்டுல இருக்கீங்க. உங்களுக்கு ஃபேவரானவங்களுக்கு மட்டும் தான் நீங்க இங்க இருக்கீங்கன்றது நான் சொல்ல வேண்டியது இல்ல. உங்க கன்ஃபெஷன் நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப கிளியரா இருக்கு. யுவர் ஆனர் நல்லா புரிஞ்சுக்கங்க பிரதர். ஒரு பொசிஷனுக்கு 2 பேர் ஆர்கியூ பண்ணும்போது டிஃபெண்ட் பாயிண்ட் எடுத்து வைக்கணும். நீங்க டிஃபெண்ட் பாயிண்ட் எடுத்து வைக்கணும். அப்பதான் இந்த பாயிண்ட்ல இந்த லாஜிக் இருக்கு இது சொல்ல வர. அதை புரியாம நீங்க எதை கேக்குறீங்க? நீங்க ஆஃப் டே பத்தி பேசுறீங்க. என்ன கார்னர் உங்களை கார்னர் பண்ணி எனக்கு என்ன கிடைக்கும்? உங்களை அசிங்கப்படுத்தி கார்னர் பண்ண வேண்டிய எனக்கு அவசியம் என்ன இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படியா பண்ணிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து இதே ஒன்னா நம்ம நிற்கும்போது நான் நின்றுட்டு எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு தான் நான் போய் நின்று தவிர நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுங்க நான் சொல்லவே கிடையாது. நான் டிஃபெண்ட் பண்றேன் உங்கள்கிட்ட. எதுக்குன்னா ஹெல்த்தி டிஃபெண்ட். நீங்க கொடுங்க உங்க பாயிண்ட்ஸை கொடுங்க. எனக்கு ஃபேரா கண்ணு தெரியும் போங்கறியோ நீங்க நின்னுங்க. நான் ஏன் இவனுக்கும் நான் அதே ஈக்குவல் ஒன்னுக்கு அவன் ஃபைட் பண்ணுவோம். அவனுக்கும் தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. அவனும் நிறைய நேற்று பால் பிடிச்சிருக்கான். உழைக்க ஒருவன் இழைக்க ஒருவன் என்ற விதியை கொடுத்துங்கள். ஆட்டம் போட்ட கூட்டம் இங்கு ஆட்டங்காண போகுது. கேள்வி கேட்டு வேள்வி செய்ய வேளை வந்தது. ஆட்டம் போட்ட கூட்டம் இங்கு ஆட்டங்காண